வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் கலெக்டர் டு பேஸ் பயாஸ். ஆல்ரெடி நம்ம பயாசிங் ஆஃப் சர்க்யூட்ஸில் பார்த்துருப்போம் ஃபிக்ஸட் பயாஸ். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் டு பேஸ் பயாஸ். ஸோ கலெக்டர் டு பேஸ் பயாஸுக்கு நம்ம என்ன சர்க்யூட் டயக்ராம் கன்சிடர் பண்ணுறோன்னா ஒரு காமன் எமிட்டர் சர்க்யூட் டயக்ராம் கன்சிடர் பண்ணுறோம். காமன் எமிட்டர்னா இது வந்து டிரான்சிஸ்டரோட சிம்பிள். ஸோ டிரான்சிஸ்டர் சிம்பிளில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் டெர்மினல், இந்த ஆரோ இருக்கிற டெர்மினல் பார்த்தீங்கன்னா எமிட்டர் டெர்மினல், திஸ் ஒன் இஸ் பேஸ் டெர்மினல். ஸோ அஸ் யூஷுவல் நமக்கு பேஸ் இஸ் த இன்புட் டெர்மினல். காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டெர்மினல், கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டெர்மினல். ஸோ இந்த அவுட்புட் டெர்மினலில் நம்ம என்ன கொடுப்போம்னா ஒரு அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கலெக்டர் டெர்மினலில் கனெக்ட் ஆகிறனால இதை நம்ம என்னன்னு கொடுக்குறோன்னா கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஆர்சி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ஒரு விசிசி சப்ளை கொடுக்குறோம். இப்போ என்னென்னா இந்த கொஸ்டினை நல்லா பாருங்கள், கலெக்டர் டு பேஸ் பயாஸ். அப்போ பயாசிங் நம்ம எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறோன்னா கலெக்டருக்கும் பேஸில், கலெக்டர்லேருந்து பேஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பயாசிங் ப்ரொவைட் பண்ணுறோம். கலெக்டர் டு பேஸ், கலெக்டர்லேருந்து பேஸுக்கு. அப்போ கலெக்டர் டெர்மினல்லேருந்து பேஸுக்கு நம்ம பயாசிங் வந்து ஒரு ரெசிஸ்டர் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். அந்த ரெசிஸ்டன்ஸை நான் இங்கே என்னன்னு டினோட் பண்ணுறேன்னா ஆர்பி ரெசிஸ்டன்ஸுன்னு டினோட் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஃபிக்ஸட் பயாஸ் சர்க்யூட், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஃபிக்ஸட் பயாஸ் சர்க்யூட்டில் இந்த ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் எண்டு சப்ளை கூட கனெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்டர்லேருந்து பேஸுக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படி பயாசிங் சர்க்யூட்டுன்னு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்னாலே தெரியும், அவுட்புட்லேருந்து நம்ம இன்புட்டுக்கு வந்து அகைன் நம்மளோட அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணுறத ஃபீட்பேக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர்லேருந்து பேஸில் ஒரு ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ கலெக்டர் டு பேஸ் பயாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த கலெக்டர் டு பேஸ் பயாஸில் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நார்மலாக டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு இன்க்ரீஸ் த இன்புட் சிக்னல். ஸோ ஆம்பிளிஃபையராக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இது ஆக்ட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா விச் ரெடியூசஸ் தி ஆம்பிளிஃபிகேஷன் இங்கே என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். பட் இது வந்து ஃபிக்ஸட் பயாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டர் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டரை நமக்கு என்ன பண்ணோம்னா ப்ரொவைட் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ் கால்குலேட் பண்ணுவோம், எஸ் டேஷ் கால்குலேட் பண்ணுவோம், எஸ் டபுள் டேஷ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் டபுள் டேஷ் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம என்னென்ன ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுமோ அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பேஸ் டெர்மினல், இது வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டர் டெர்மினல். பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில கனெக்ட் ஆகிருக்கிற வோல்டேஜை வந்து பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் விபிஇ கொடுக்குறேன். ஸோ கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் விசிஇ. தென் பார்த்தீங்கன்னா இங்கே விசிசி சப்ளை கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் கரண்ட் வருது, நமக்கு இந்த சப்ளைலேருந்து ஒரு டோட்டல் கரண்ட் ப்ரொவைட் ஆகும். ஸோ அந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் திஸ் நோட் இந்த கரண்ட் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒரு கரண்ட் அதாவது கலெக்டர் டெர்மினலில் ஃப்ளோ ஆகும், ஒரு கரண்ட் எங்கே ஃப்ளோ ஆகும்னா பேஸ்க்கு ஃப்ளோ ஆகும். அப்போ கலெக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நான் ஐசின்னு டினோட் பண்ண போகிறேன். பேஸில் இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நான் என்னன்னு டினோட் பண்ண போகிறேன்னா ஐபி கரண்ட்னு டினோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே வரும். அப்போ இங்கே வரக்கூடிய கரண்டோட வேல்யூ என்ன, ஐபி ப்ளஸ் ஐசி, ஒரு டோட்டல் கரண்ட் வருது. ஸோ அந்த டோட்டல் கரண்ட் இந்த இடத்துல ரெண்டாக பிரியுது. ஸோ கலெக்டரில் போகிற கரண்ட்டை ஐசின்னு எடுக்கிறேன், பேஸில் போகிற கரண்ட்டை ஐபின்னு எடுக்கிறேன். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய கரண்ட் கலெக்டர் ப்ளஸ் பேஸ் கரண்ட் ரெண்டும் ஆட் ஆகி வரும். ஸோ இதுதான் வந்து சர்க்யூட் ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு அப்ளை கேவிஎல் அட் இன்புட் சைட். இன்புட் சைடில் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா KVL அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா டு ஃபைண்ட் த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வி ஆர் யூசிங் த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 1 + பீட்டா டிவைடட் பை 1 - பீட்டா இன்டூ டோ ஐபி டிவைடட் பை டோ ஐசி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி, இந்த ஐபி வேல்யூ, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஐபி வேல்யூ நமக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் சைடில், அதாவது இங்கேருந்து வரக்கூடிய இன்புட் சைடு தான் நம்மளோட பேஸ் இஸ் த இன்புட் டெர்மினல். நம்ம பேஸ் கரண்ட் கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ் கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்காக கேவிஎல் இன்புட் சைடு அப்ளை பண்ணுறோம். இன்புட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக நமக்கு டிசி அனாலிசிஸில் இந்த கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுமே ஆக்ட் அஸ் தி ஓப்பன் சர்க்யூட். நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா ஓப்பன் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
அதாவது இன்புட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த சப்ளைலேருந்து அப்படியே இங்கே வரும் பேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்படியே இந்த எமிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேயா? அப்போ இங்கேருந்து இப்படி வரும். இந்த இடத்துல கேவிஎல் அப்ளை பண்ணேன்னா திஸ் இஸ் த இஎம்எஃப். கேவிஎல் அப்ளை பண்ணேன்னா விசிசி. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? V = I × R. இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா IB + IC × RC மைனஸ் IB/RB மைனஸ் VBE. நமக்கு இங்கே வரைக்கும் வரும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால = 0. இப்போ பார்த்தீங்கன்னா கேவிஎல் அப்ளை பண்ணேன்னா VCC மைனஸ் IB + IC × RC ப்ளஸ் மைனஸ் IB/RB மைனஸ் VBE is equal to 0. இதிலிருந்து நான் IB வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ VCC மைனஸ் இந்த IB/RCயை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் RC, அதாவது மைனஸ் இஸ் த காமன் டேம், அதே மாதிரி RCயும் காமன் டேம். அப்போ IB/RC மறுபடியும் இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ IC/RC மைனஸ் IB/RB மைனஸ் VBE is equal to 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா VCC IB கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு டேமில் IB இருக்குது. அதுலேருந்து மைனஸ் IBயை காமனாக வெளியில் எடுத்தேன்னா RC + RB வரும். மைனஸ் IC/RC மைனஸ் VBE is equal to 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா VCC மைனஸ் IC/RC மைனஸ் VBE. இந்த IB டேமை ஈக்குவல் டு அங்கே எடுத்துகிட்டு போகும்போது அது மைனஸ் டேமில் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகும். அப்போ IB × RC + RBன்னு கிடைக்கும். இதிலேருந்து நான் IB கால்குலேட் பண்ணேன்னா ஸோ IB இங்கே இருந்தேன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல் டு இங்கே வரும்போது நமக்கு டிவிஷன் ஆகும். அப்போ IB is equal to VCC மைனஸ் IC/RC மைனஸ் VBE divided by RC plus RB. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு IB வேல்யூ கிடச்சிச்சு. ஓகே, நம்ம இன்புட் சைடில் கேவிஎல் அப்ளை பண்ணி IB வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு IB வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எழுதுகிறேன். ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். So S is equal to 1 plus beta divided by 1 minus beta into dou IB divided by dou IC. So இப்போ பார்த்தீங்கன்னா S is equal to, அதாவது இந்த இடத்துல நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு IB வேல்யூவை இதை டேக் திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் 1. ஸோ IB வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு IC. அப்போ இக்குவேஷன் நம்பர் 1 நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு IC. ஐசியால் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ dou IB டிவைடட் பை dou IC இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை 3 டேமாக எழுதலாம். ஆக்சுவலாக VCC டிவைடட் பை RC ப்ளஸ் RB ஒரு டேம், அப்புறம் மைனஸ் IC/RC டிவைடட் பை RC ப்ளஸ் RB இன்னொரு டேம், மைனஸ் VBE டிவைடட் பை RC ப்ளஸ் RB. இந்த 3 டேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேம் எடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேமில் நமக்கு IC டேமே இல்லை. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் டேம், இந்த டேம் வந்து 0 ஆகிடும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் டேம் எடுத்தீங்கன்னா இங்கேயும் IC இல்லை. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் டேம், நமக்கு 0 ஆகிடும். ஸோ இந்த ஒரு டேம்லேருந்து IC இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா மைனஸ் IC/RC டிவைடட் பை RC ப்ளஸ் RBன்னு இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஐசியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா IC எனக்கு நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் டேம். அப்போ ICக்கு வேல்யூ நமக்கு என்ன வரும்? 1. அதாவது 2 மைனஸ் 2x வந்து நான் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணேன்னா -2. அப்போ இது -2 இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது? மைனஸ் RC டிவைடட் பை RC ப்ளஸ் RB இருக்குது. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா ஆன்சர் இஸ் மைனஸ் RC டிவைடட் பை RC ப்ளஸ் RB. இப்போ இந்த வேல்யூவை நான் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ S இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் RC டிவைடட் பை RC ப்ளஸ் RB. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு RC divided by RC plus RB. This is the stability factor for fixed bias. நம்ம S வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் S வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா S டேஷ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ S டேஷ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா dou IC டிவைடட் பை
dou VBE. அப்புறம் S double dash calculate பண்ணுவோம். S double dash எப்படி calculate பண்ணணும்னா dou IC divided by dou beta. ஸோ இது வந்து இந்த VBE, beta, then ICO இந்த வேல்யூ எல்லாமே டெம்பரேச்சர் வேரியபிள். ஸோ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டருக்கு நம்ம நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறது dou IC by dou VBE. இதோட மீனிங் என்ன? நமக்கு ஒரு IC வேல்யூ இருக்குது. அந்த IC வேல்யூவை we are going to differentiate with respect to VBE. இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணதில் IC வேல்யூ கால்குலேட் பண்ணலை. பட் we know IC is equal to நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஜென்ரல் எக்ஸ்பிரஷன், தட் இஸ் IC is equal to beta into IB. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஐசியோட ஃபார்முலா வந்து IC equal to beta into IB. அப்போ IC இருக்கிற இடத்துல நான் இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ண ஐபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ IB வந்து பார்த்தீங்கன்னா VCC minus ICRC minus VBE divided by RC plus RB. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐசி வேல்யூ. பட் ஐசி வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளேயும் இருக்குது. அப்போ நம்ம ஒரே ஐசியாக நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். ஐசி வேல்யூ இதிலேருந்து காமனாக கால்குலேட் பண்ணணும். அப்போ பீட்டாவை நான் உள்ள இந்த டினாமினேட்டட் டேமை நான் ஈக்குவல் டு இங்கே எடுத்துகிட்டு வந்தேன்னா ஐசி இன்ட்டு ஆர்சி ப்ளஸ் ஆர்பின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா விசிசி மைனஸ் பீட்டா ஐசிஆர்சி மைனஸ் விபிஇ பீட்டா விபிஇ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வேல்யூவை நான் ஈக்குவல் டு இங்கே எடுத்துகிட்டு வரேன். அப்போ என்ன வரும்? ஐசி இன்ட்டு ஆர்சி ப்ளஸ் ஆர்பி ப்ளஸ் இந்த மைனஸ் டேம் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். பீட்டா ஐசிஆர்சி ஈக்குவல் டு பீட்டா விசிசி மைனஸ் பீட்டா விபிஇ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேம்லேயும் ஐசி காமனாக இருக்குது. ஸோ ஐசியை காமனாக வெளியில் எடுத்தேன்னா ஆர்சி ப்ளஸ் ஆர்பி ப்ளஸ் beta RC, that is equal to beta VCC minus beta VBE divided by beta VBE. So இதில் இருந்து நான் IC calculate பண்ணேன்னா beta VCC minus beta VBE divided by RC plus RB plus beta RC. இப்போ எனக்கு IC வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ இப்போ நான் S dash வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். S dash எனக்கு என்ன வரும்? S dash is equal to dou IC divided by dou VBE. ஸோ இப்போ மீனிங் என்னென்னா இந்த IC வேல்யூவை we are going to differentiate with respect to VBE. அப்போ dou IC divided by dou VBE is equal to பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதில் 2 டேர்ம்ஸாக இருக்குது. அதாவது பீட்டா விசிசி டிவைட் பை திஸ் டேர்ம் ஒன்று, அப்புறம் மைனஸ் பீட்டா விபிஇ டிவைட் பை இந்த வேல்யூ ஒன்று. ஸோ இப்போ நான் இதை பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா இந்த வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா விபிஇ இல்லை. ஸோ இது கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகிடும். இங்கே விபிஇ இருக்குது, விபிஇக்கு வேல்யூ 1. அப்போ ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா பீட்டா மைனஸ் பீட்டா டிவைட் பை ஆர்சி ப்ளஸ் ஆர்பி ப்ளஸ் பீட்டா ஆர்சி. ஸோ திஸ் வேல்யூ இஸ் எஸ் டேஷ். நமக்கு எஸ் டேஷ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா எஸ் டபுள் டேஷ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு dou IC டிவைடட் பை dou பீட்டா. எஸ் டபுள் டேஷோட வேல்யூ பார்த்தீங்கன்னா dou IC டிவைடட் பை dou பீட்டா. ஸோ அப்போ இதோட மீனிங் என்னென்னா இந்த ஐசி இந்த equation IC வேல்யூவை we are going to differentiate with respect to beta. அப்போ dou IC divided by dou beta is equal to so beta VCC minus beta VB இதை ஒரு வாட்டி எழுதுறேன் divided by RC plus RB plus பீட்டா ஆர்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இக்குவேஷனில் பீட்டா நியூமரேட்டர்லையும் இருக்குது, டினாமினேட்டர்லையும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா விபிஇ வந்து நியூமரேட்டரில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் வந்து நியூமரேட்டர்னால் ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா U by V ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ U by V ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா V into DU minus U into DV divided by V square. அதாவது நியூமரேட்டரை Uன்னு எடுத்துப்போம், டினாமினேட்டரை Vன்னு எடுத்துருப்போம். ஓகேயா? ஸோ இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு V into DU. ஸோ வியோட வேல்யூ இதுதான். ஸோ வியோட வேல்யூ எழுதுகிறேன் RC ப்ளஸ் RB ப்ளஸ் பீட்டா RC. V அப்படியே எழுதணும். DUனா நியூமரேட்டர், யூவை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா. அப்போ பீட்டாவால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? விசிசி மைனஸ் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? விபிஇ. அப்புறம் ஃபார்முலாவில் என்ன இருக்குது? மைனஸ்
மைனஸ் அப்புறம் யூ பார்த்தீங்கன்னா பீட்டா இதை ப்ராக்கெட்டில் எழுதுகிறேன் யூவோட வேல்யூவை பீட்டா விசிசி மைனஸ் பீட்டா விபிஇ யூவோட வேல்யூவை அப்படியே எழுதணும் இன்டூ டிவி அதாவது இந்த டினாமினேட்டட் டேம் வியை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா ஸோ இந்த 3 டேமாக இருக்குது ப்ளஸ்னா 3 டேர்ம்ஸாக இருக்குது ஸோ இந்த டேர்மில் பீட்டா இல்லை 0 இந்த டேர்மில் பீட்டா இல்லை 0 இந்த டேர்மில் மட்டும் நமக்கு பீட்டா இருக்குது அப்போ என்ன வரும் இன்டூ ஆர்சி the whole term divided by v square na என்ன வரும் denominator ஓட whole term the whole square அப்ப rc plus rb plus beta rc the whole square இது வந்து s double dash இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதுல இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் பீட்டா வந்து எனக்கு காமனா இருக்கு ஸோ பீட்டாவை நான் காமனா வெளியில் எடுக்கிறேன் அப்போ என்ன வரும்னா s double dash is equal to rc plus rb plus beta rc into vcc minus vbe minus இதிலேருந்து பீட்டாவை வெளியில் எடுத்தேன்னா vcc minus vbe into rc the whole term divided by rc plus rb plus beta rc the whole square இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு டேம் இந்த ரெண்டு டேம்லையும் VCC minus VB is the common term அப்போ S double dash is equal to VCC அந்த காமன் டேமை வெளியில் எடுக்கிறேன் VCC minus VBE வெளியில் எடுத்தேன்னா என்ன வரும் இங்கே என்ன இருக்குது RC plus RB plus பீட்டா RC மைனஸ் இங்கே இந்த டேமை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் ரிமைனிங் என்ன இருக்குது மைனஸ் பீட்டா RC the whole term divided by RC plus RB plus beta RC the whole square இப்போ பார்த்தீங்கன்னா beta RC cancel ஆயிடும் அப்போ S double dash is equal to VCC minus VBE into RC plus RB divided by RC plus RB plus beta RC the whole square ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா RC அதாவது இந்த வேல்யூ வந்து ஆக்சுவலாக நமக்கு S double dash வேல்யூ ஸோ S double dash வேல்யூ இதை எழுதிடலாம் பட் சிம்பிளிஃபிகேஷனுக்காக they are using one more term ஸோ அந்த one more term எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸோ அந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறேன் S double dash is equal to VCC minus VBE into RC plus RB divided by RC plus RB plus beta RC x into x formatல RC plus RB plus beta RC இப்படி x into x formatல எழுதியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட IC வேல்யூ தெரியும் IC வேல்யூ என்ன நான் இங்கே ஒரு வாட்டி எழுதுகிறேன் IC is equal to பீட்டாவை காமனாக எடுக்கிறேன் VCC minus VBE divided by RC plus RB plus beta RC நமக்கு ஒரு IC வேல்யூ இருக்கா இந்த IC வேல்யூவில் இந்த பீட்டாவை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன் அப்போ என்ன வரும் IC by beta is equal to VCC minus VBE divided by RC plus RB plus beta RC ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த VCC by VBE divided by இந்த வேல்யூக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் இவ்வளவுக்கும் IC by beta substitute பண்ணலாம் அப்போ S double dash is equal to IC by beta into RC plus RB divided by RC plus RB plus beta RC. So this is the stability factor for collector to base bias. So collector to base bias na circuit ஞாபகம் வச்சுக்கோங்க கலெக்டர்ல இருந்து பேஸுக்கு we are giving the one resistance. So அந்த resistance வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில கனெக்டா இருக்கும் அந்த resistance வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆக்ட் ஆகும் ஸோ இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் இந்த கலெக்டர் டு பேஸ் பயாஸ் நமக்கு பெட்டர் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வந்து ப்ரொவைட் பண்ணும் பட் இட் விச் ரெடியூசஸ் தி ஆம்பிளிஃபிகேஷன் அந்த டிரான்சிஸ்டரோட ஆம்பிளிஃபிகேஷன் வந்து இது என்ன பண்ணுன்னா ரெடியூஸ் பண்ணுது இதோட drawback. So இப்போ stability factor S ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 plus beta divided by 1 plus beta into RC divided by RC plus RB அப்புறமா S double dash calculate பண்ணும்போது வேல்யூ பார்த்தீங்கன்னா minus beta divided by RC plus RB plus beta RC அப்புறம் S double dash பார்த்தீங்கன்னா IC by beta into RC plus RB divided by RC plus RB plus beta RC. So this is the collector to base bias circuit. Thank you all.
நான்